இங்க ஒரு தென்னந்தப்புல ஒரு லேடி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு திடீர்னு ஒரு குழந்தை கத்துற சத்தம் கேக்குது. அவளும் சுத்தியும் முத்தி பாக்குறா, ஆனா அங்க எந்த குழந்தையுமே இல்ல. அப்ப மரத்துக்கு மேல இருந்து சத்தம் வரவும் இவளும் அண்ணாந்து பாக்குறா, அங்கேயும் எந்த குழந்தையும் இருக்கிற மாதிரி தெரியல. பயந்து போனவ புருஷன் வந்தது விஷயத்த சொல்ல அவனும் அங்க வந்து பாத்துட்டு ஏதாவது பிரம்மையா இருக்கும்னு சொல்லி அதை பெருசா எடுத்துக்கல. அப்ப ஒரு நாள் நைட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆயிடுது. அப்ப திரும்பவும் அந்த குழந்தை கத்துற சத்தம் கேட்கவும் பயந்து போனவங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி வர வைக்கிறாங்க. அவங்களும் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு போய் தோப்புக்குள்ள தேடி பார்த்துட்டு இருக்கா. அப்பவும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு திரும்புற சமயம் மறுபடியும் குழந்தை கத்துற சத்தம் கேக்குது. அதனால அன்னைக்கு நைட்டு அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா அங்கேயே தங்கிடுறாங்க. அப்ப அந்த லேடி காட்டுக்கு நடுவுல ஒரு உருவம் தீப்பந்தத்தை வச்சு டான்ஸ் ஆடுறத தன் குழந்தை தனியா நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி கனவு கண்டு அலற, இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு காலையில ஒரு பண்டிதரை கூட்டிட்டு வராங்க. அவரும் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு சில பூஜை எல்லாம் பண்ணிட்டு போறாரு. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி வந்த சொந்தக்காரங்களும் கிளம்பிட இவங்களும் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப மாடெல்லாம் சத்தம் போடுற மாதிரி இருக்க ஏஞ்சி வந்த லேடியும் வெளியில நின்று பார்க்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு உருவம் கிராஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. புருஷனும் இப்ப ஏஞ்சி வந்து என்னாச்சுன்னு கேட்க மறுபடியும் அந்த குழந்தையோட சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்ப ஒருத்தர் அந்த தென்னை மரத்துல ஏறி இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் கீழே இறங்க சொல்றாங்க. கீழே இறங்கி வந்தவன் ஒரு போன் பேசிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா மரம் ஏற வந்தவன் மறந்து போனை மேலே வச்சுட்டான் போல் இருக்கு. அவனோட ரிங்டோன் தான் அந்த குழந்தை அழகுற சத்தம்.